ஜிஎஸ்டியின் தற்போதைய 12% மற்றும் 28% வரி முறைகளை நீக்க மத்திய அரசு முன்மொழிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகமலன். வணக்கம். விவரம். ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்பட்ட பிறகு அதில் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு மாநில அரசினுடைய வேண்டுகோளையும் மத்திய அரசு, அதாவது ஜிஎஸ்டி வரிகளுக்கான சீர்திருத்த ஆணையம் தொடர்ந்து கேட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் நாட்டின் விடுதலை நாளை முன்னிட்டு இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையிலே உரை நிகழ்த்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தீபாவளியின் பொழுது ஒரு சில பரிசுகள், கிட்டத்தட்ட 2 பரிசுகள் இந்திய மக்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கின்றன. அடுத்த தலைமுறைக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தமாக அது இருக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய தகவலை சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் படி ஜிஎஸ்டி வருமான வரி விகித அடுக்கிலே 2 அடுக்குகளை, அதாவது 12%, 28% என்கின்ற 2 அடுக்குகளை நீக்குவதற்கான ஒரு முன்மொழிவை மத்திய அரசு பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதன்படி ஜிஎஸ்டியில் தற்போது இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட அடுக்குகளாக இருக்கும் 12% மற்றும் 28% ஆகிய அடுக்குகளை நீக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக அத்தியாவசிய பொருட்கள், ஒரு சில மருந்து பொருட்களுடைய விலை குறையும், நடுத்தர மக்கள் நுகர்வுக்காக செலவிடக்கூடிய தொகை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பெரும்பாலான பொருள்கள், நுகர்வு பொருள்கள் என்பவை 12% ஜிஎஸ்டி அடிக்கிலேயே வருகின்றன. அதே போன்று 28% ஜிஎஸ்டி என்பது மிக அதிகமாக விலை உள்ள பொருட்களுக்கான ஜிஎஸ்டியாக இருக்கின்றன. இந்த 28% வரி விதிப்பிற்கு உட்பட்ட பொருட்கள் அனைத்துமே மிக 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 அதிக விலை கொண்ட பொருட்களாக சந்தையில் விற்பனைக்கு வருகின்றன. எனவே அவற்றையும் விலை குறைவை கொண்டு வந்து கட்டுக்குள் வைக்கக்கூடிய விதமாக இந்த 2 விதமான வருமானத்தின் ஜிஎஸ்டியினுடைய அடுக்குகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஜிஎஸ்டியினுடைய 12% மற்றும் 28% ஆகிய வரி பிரிவுகள் தீபாவளி முதல் நீக்கப்படுவதற்கான ஒரு முன்மொழிவை மத்திய அரசுக்கு நிதியமைச்சகம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.